இப்போ நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கி இருப்பாங்க, காலையில் ஏஞ்சிக்கும் போது உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். பட் ஏன் அப்படின்னா பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் ஸ்லீப். அதாவது இந்த டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். இந்த டீப் ஸ்லீப் இல்லை அப்படின்னா தென் த ப்ராப்ளம் கம்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த கொரட்டெல்லாம் விட்டுறாங்க பார்த்தீங்களா, ஸ்னோரிங் இஷ்யூஸ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் பருமன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்னோரிங் நிறைய இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு வெயிட் போடுதுன்னு இந்த டைலாக்கு நான் உட்பட நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் சாப்பிட்றத பற்றி சொல்லி கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு எதனால் வெயிட் போடுது? இப்போ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு தைராய்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு தைராய்டு ஹார்மோன் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க 2 இட்லி தான் சாப்பிட்றாங்க ஆனால் வெயிட் போடுறாங்க. ஆனால் இதே ஒரு நார்மல் பீப்புள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இட்லி சாப்பிட்றாங்க, வெயிட் போடல. எப்படி? இப்போ நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு பிஸ்கெட் கேட்டாலே கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்று கேட்டால் 2 கிடைக்கும். ஸோ தே ஆர் பீயிங் பேம்பர்ட். ஒருத்தவங்க அவங்க டயட்டிஷியன் கன்சல்ட் பண்ணி ஒரு டயட் சார்ட் வச்சிருப்பாங்க, அதை வச்சு ஒரு மந்த்லி ஒரு 5 கிலோ குறைச்சிருப்பாங்க. நான் இதை ஃபாலோ பண்ண, நீயும் இதை ஃபாலோ பண்ணுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் சிக்கல். இப்போ இங்க என்னன்னா இங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து வெவ்வேறு விதமா இருப்பாங்க. ஸோ அங்கதான் தேர் கம்ஸ் ரோல் ஆஃப் ஒரு எக்ஸ்பர்ட் திங் இருக்கு இதுல. ஸோ அப்போ இப்போ உங்க டாக்டரோ இல்லை ஒரு டயட்டிஷியனோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி, அதனால தான் வந்து எல்லா டயட்டும் ஒருத்தருக்கு ஃபிட் ஆகாது. பாவை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே குடும்ப நல மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் அமரேசன் செல்வம் அவர்கள் வெயிட் லாஸ் பத்தி பேசுறதுக்காக அதை எப்படி சரி பண்ணலாம், என்ன மாதிரியான வழிமுறைகள் கடைபிடிக்கலாம் அப்படின்றத விளக்கமா சொல்றதுக்கு நம்மிடையே வந்து. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு நிறைய பிரச்சனை அப்படின்னா, பெரிய பெரிய நோயெல்லாம் கூட பெருசா கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஆனா நான் வெயிட் போட்டேன் என்ன பண்ணா வெயிட்டை குறைக்கலாம், ஒபிசிட்டின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப பரவலா இருக்கு. இதுக்கு என்ன காரணம், என்ன காரணத்தினால ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது? இல்லை, இப்போ ஒபிசிட்டி வந்து வெறுமனே வந்து அது ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம பார்க்க முடியாது. அதில் வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதாவது வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கணும் இந்த சொசைட்டிக்கு. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டபுளாக இருக்கணுன்றதுக்கு நல்ல வெயிட் மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ப்ரெசன்டபுளாக இருந்தால் தான் சைக்கலாஜிக்கலி யூ ஃபீல் ஹாப்பி. ஸோ அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து ஹெல்த் இஷ்யூஸும் பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இப்போ ஒபிசிட்டினால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் லைக் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம், நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ இந்த ஒபிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போத் சைக்கலாஜிக்கல் இம்பேக்டும் இருக்கு, ஃபிசிக்கல் இம்பேக்டும் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். இதை வந்து ரொம்ப ரொம்ப வெறுமனே காஸ்மெட்டிக்கலாக மட்டும் இதை பார்க்க முடியாது. ஸோ இதனால நம்மளுடைய வாழ்வாதாரமும் பெருசாக பாதிக்கப்படுது. நம்மளுடைய ஆக்டிவ் லைஃப் வந்து ரொம்பவே பெருமளவில் பாதிக்கப்படுது. இப்போ நீங்கள் ஒபீஸான ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாட முடியாது, ஒரு அபியூஸ்க்கு ஆளாகுவாங்க, அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் மென்டல் ரெண்டுமே இதுவாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல இருக்கட்டும், என்ன இப்போ நான் குண்டா இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் போய், பிகாஸ் அவங்களால அதை குறைக்க முடியலன்ற ஒரு ஆதங்கத்தில் தே பிகம் டிப்ரெஸ்ட் அண்ட் அதனால இன்னும் வந்து மோசமான நிலைக்கு போவாங்க. ஸோ இதோடைய அடுத்த ஸ்டேஜ் தான் ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒபிசிட்டி வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியால் நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர போகுது. அண்ட் இந்த ஒபிசிட்டிக்கு மெயினாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். ஓகே, நம்ம காலகாலமாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து நல்லா சாப்பிட்டா நல்லது,
அதாவது வந்து நிறைய சாப்பிடணும் குழந்தைங்கள்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே அதாவது நிறைய சாப்பிட்றத விட ஈட்டிங் ரைட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ரைட் ஃபுட்டை நீங்கள் சாப்பிடணும். அதாவது வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றதும் விட என்ன சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஈட்டிங் ரைட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ரைட்டு நம்ம ஊரில் ராங்காக யோசிச்சு வச்சுருக்கோம். அதாவது வந்து நம்ம ஊரில் கரெக்டுன்னா எப்படின்னா, எனக்கு பிடிச்சா சாப்பிடுவேன், பிடிக்கலாம் சாப்பிட மாட்டேன். மீந்து போச்சுன்னா இப்போ ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறோம், மீந்து போச்சுன்னா எடுத்து சாப்பிடுவோம். வி பிகம் எமோஷனல் ஈட்டர்ஸ். இப்போ இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், இன்னைக்கே நான் வந்து க்ரீட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய டிஷ்ஷஸ். இப்போ நீங்கள் கல்யாணத்துல மெனு வந்து ஒரு 20 ஐட்டம் வச்சாதான் வந்து என்ன சொல்றது, நான் கல்யாணத்தை கிராண்டா வந்தவங்களுக்கு நல்லா சாப்பாடு போடுன்னு காமிக்க முடியும். அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து we have an emotional connect with the ஃபுட். இப்போ நான் உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுறேன், இப்போ ஒரு கெஸ்ட்டை நான் ட்ரீட் பண்ணோன்னா அன்றைக்கே நான் சிக்கன், அன்றைக்கே மட்டன், அன்றைக்கே எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன். இப்போது உணவுடைய அடிப்படை தேவை என்னவா இருக்குன்னா, நம்ம உடல் உறுப்பு வந்து நல்லா செயல்படுறதுக்கு ஒரு எனர்ஜிக்காக நம்ம சாப்பிட்றோம். அதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் வந்து என்னென்னா, கொஞ்சம் சுவையாக சாப்பிடலாம். இங்கே மெயின் பெனிஃபிட்டை விட்டு அடிஷ்னல் பெனிஃபிட்டுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடும். ஓகே, நம்ம ஹெல்த்துக்காக சாப்பிட்றது போய் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம். அதாவது உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றது போய், அதாவது லைஃப் லீட் பண்ணுறது போய், இப்போ டேஸ்டுக்காக சாப்பிடுறதும், என்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக சாப்பிடுறதும், என்னுடைய போரை வந்து நான் போக்குறதுக்கு, என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நான் போக்குறதுக்கு. பாத்தீங்கன்னா மிட்நைட் பிரியாணிலாம் வந்து ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. விடிய காலை 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் பிரியாணி, அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் வேற இருக்கு. அதுதான் இப்போ இது எல்லாமே என்னன்னா, நான் எந்த நேரத்தில் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து என்னுடைய எமோஷனோட கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த எமோஷனோட கனெக்ட் ஆன விஷயங்களை இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் நல்லா வாழ்றேன்னா என்ன அர்த்தம்னா, நான் நல்லா சாப்பிட்றேன், நிறைய செலவு பண்ணி சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டு தான் இங்கே ஒபிசிட்டிக்கு பெரிய காரணமாக மாறுது. அண்ட் ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னைக்கு நீங்கள் எல்லா இடத்துக்குலையும் பார்த்துட்டீங்கனாலும் பைக்கு, இல்லை நீங்கள் ஷேர் ஆட்டோவாக இருக்கட்டும், நீங்கள் ஏழை பணக்காரன் எல்லாருக்குமே கான்செப்ட்லாம் போயிடுச்சு. சைக்கிள் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணி கொஞ்சம் சைக்கிள்ஸ் நிறைய கொடுத்தாங்க. பட் அது கூட இப்போ வந்து எலைட் பீப்புள் தான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சைக்கிள்லாம் ஓட்டுறது இல்லை. ஆமா, டவுரிக்கு வந்து இப்போ பைக் தானே. பைக்கு இப்போ நீங்க கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் பைக்கு. ஆமா, பைக்கு தான் அப்போ இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப, குழந்தைகளும் மொபைலுக்கு அடிக்ட் ஆட, கேம்ஸ், மொபைல் கேம்ஸ். சோ இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையுது. ஃபுட் இன்டேக்கும் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா போயிடுது. இப்போ நீங்க ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எந்த வேலையும் இருக்காது, ஆனா அன்னைக்கே இட்லி கறி குழம்பு, அன்னைக்கே மதிய சாதம் சாப்பிட்டு நான் தூங்கிடுவேன். எனக்கு எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்காது. இப்போ நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, நைட்டு நீங்க ரிசப்ஷன்ல சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இதை நான் டைஜஸ்ட் பண்ணி இதை நான் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கே எதுவுமே இல்லாத போது நான் மறுநாள் காலைல திருப்பி நான் காலைல டிஃபன்ல இருந்து ஆரம்பிப்பேன். ஸோ நீங்க சாப்பிட்றத பர்ன் பண்றது இல்லை. ஸோ தீஸ் எக்ஸஸ் திங்ஸ் என்ன ஆகும், வெயிட்டாக மாறும், கன்வெர்ட் ஆகும். ஸோ தென் ப்ராப்ளம்ஸ். ஸோ 2 விஷயங்க. ஒன்று, அடிக்வேட் ஈட்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்வேட் ஈட்டிங், அதாவது வந்து நமக்கு எவ்வளவு தேவைன்றது தெரியாம, என்னுடைய மைண்டுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட்றேன். இப்போ எனக்கு போர் அடிச்சா நான் சாப்பிட்றது, எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கேன் சாப்பிட்றேன், டிவி பார்க்குறேன் சாப்பிட்றேன், ஃப்ரிட்ஜ் திறக்கும் போது எதுவும் இருக்கு. ஸோ இது மாதிரி சாப்பிடாம என்னுடைய தேவைக்காக நான், அதாவது எனக்கு பசின்றதுனால, இதுலேயே வந்து சைக்கலாஜிக்கல் ஹங்கர், ஃபிசிக்கல் ஹங்கர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரியாணி ஸ்மெல் வருது, சாப்பிடலாமே அப்படின்றது, அது வந்து உங்களுடைய ஒரிஜினல் தேவையில்லை. ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கல் ஹங்கருக்கும் பிசியலாஜிக்கல் ஹங்கருக்கும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியணும். உண்மையிலே உங்களுக்கு பசி எடுக்கும் அப்படின்றது தெரியணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்றது. எனி ஃபுட் which is not disturbing your hormones. ஏன்னா இங்க வெயிட் கெயின்ன்றது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஓவர் ஈட்டிங்னால மட்டுமே நம்ம நினைக்கிறோம். ஓவர் ஈட்டிங் இல்லாம நீங்க குறைவா கூட சாப்பிடலாம். பட் ஆனா நீங்க தவறான உணவு சாப்பிடும் போது அந்த குறைவா சாப்பிடுற உணவு கூட
அவங்களுக்கு ஆபத்தா மாறுது. இப்போ நீங்க நிறைய வெயிட் கெயின் இருக்க பீப்புள் எல்லாரும் கேட்டீங்கன்னா நான் ஒன்றும் பெருசா சாப்பிடுறது இல்லை சார். அதுதான் நான் கேட்க வந்தேன். நான் கம்மியா தான் சாப்பிடுறேன் ஆனா எனக்கு வெயிட் போடுதுன்னு இந்த டைலாக்கு நான் உட்பட நிறைய பேர் சொல்றாங்க. அப்புறம் இப்போ நீங்க சாப்பிடுறத பத்தி சொல்றீங்க, கம்மியா சாப்பிடுறவங்களுக்கு எதனால வெயிட் போடுது? இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா we are all made up of hormones. இப்போ நான் சாப்பிடுற உணவு என் ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லையா, என் ஹார்மோன்ஸை அக்செப்ட் பண்ணிக்குதா. இப்போ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு தைராய்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு தைராய்டு ஹார்மோன் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க 2 இட்லி தான் சாப்பிட்றாங்க ஆனால் வெயிட் போடுறாங்க. ஆனால் இதே ஒரு நார்மல் பீப்புள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இட்லி சாப்பிட்றாங்க, வெயிட் போடல. எப்படி? பிகாஸ் அந்த ஹார்மோன்ஸை வந்து அந்த ஹார்மோன் குறைபாடு இருக்கிறதுனால அவங்களுடைய ஒட்டுமொத்த மெட்டபாலிசமே குறையுது. ஸோ அப்போ இங்கே வெறுமனே நான் நிறைய சாப்பிட்றதுனாலையோ அதுவும் ஒரு ஃபேக்டர். பட் ஆனால் நீங்கள் குறைவாக சாப்பிட்டாலும் வெயிட் போடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மெயினாக வந்து நீங்கள் சாப்பிட்ற உங்கள் ஹார்மோனல் ஸ்டேட்டஸும் ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுடைய பாடி டைப். இப்போ ஒவ்வொருத்தருடைய பாடி டைப்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து ப்ரௌன் அடிபோஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த ப்ரௌன் அடிபோஸ் டிஷ்யூ, ஒயிட் அடிபோஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இயல்பாகவே இவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்வாங்க. அது ஜெனட்டிக்கலாக சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரி இருக்கு. எக்டோமாஃப், எண்டோமாஃப், மீசோமாஃப்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீசோமாஃப் இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெயிட் போட்டுருவாங்க. இப்போ இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் ஜெனட்டிக்கலாகவே சில பேர், இப்போ நீங்கள் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒபீஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க உடம்புல நிறைய இந்த ப்ரௌன் அடிபோஸ் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய உடல் வாக நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். நமக்கு எப்படி எல்லாருக்கும் கரெக்ட்ன்றது நம்ம கரெக்டா இருக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உணவு சாப்பிடணும். இப்போ சில பேர் வந்து நல்லா சொல்லுவாங்க, சார் நான் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலே வெயிட் போட்டுறேன் சார் அப்படின்னும் போது நீங்க காஷியஸா சாப்பிடணும். அதுக்காக இப்போ நான் பயங்கரமாக சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் போடாதுன்றதுனால நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வெயிட் வேணா நீங்கள் போடாமல் இருக்கலாம், ஆனால் மற்ற நோய்கள் வரும், உள்ள பிரச்சனை. இப்போ நீங்கள் நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, உடல் பருமன் இருக்கவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஆனால் உடல் பருமன் இல்லாமல் எத்தனை பேர் ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருக்காங்க, ஸ்ட்ரோக் வர்றவங்க இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்னன்னா, இங்கே உடல் பருமன்ற ஒரு விஷயத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம பாடி டைப்ஸில் வரலாம், அவங்க வெயிட் போடாமல் இருக்கலாம். ஆனால் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த நோயும் வராதுன்ற ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா, ஈட்டிங் ரைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் தேவைக்கு சாப்பிடணும், அதே நேரத்தில் எமோஷனலாக ஈட் பண்ணக்கூடாது, ப்ளஸ் உங்கள் ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்போ ஹார்மோன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா நேச்சுரலி அக்கரிங் ஃபுட்ஸ். இப்போ நான் வந்து இப்போ ரெடி டு ஈட் ஃபுட் அப்படின்னா அதில் பேசிக்காக நான் என்ன பண்ணுவோம், ரெடி டு ஈட்னா என்னவும் அது கெடாமல் இருக்கிறதுக்கு நான் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடணும். See, these preservatives are nothing but your chemicals which disturbs your hormones. So இந்த ஃபுட்ஸ் எல்லாமே உங்கள் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மனிதர்கள் ஹார்மோனலி மேட். அப்போ இந்த ஹார்மோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சாப்பிட கத்துக்கிட்டா மட்டும்தான், உங்க உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். இல்லைன்னா நீங்க வந்து இதை தெரியாம, சார் நான் ஒண்ணுமே சாப்பிட்றது இல்லை, நான் வெயிட் போடுறேன் அப்படின்றது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க சாப்பிட்ற உணவு அவங்க உடம்புக்கு செட் ஆகலை, அதுதான் விஷயம். அதே தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தருடைய டயட் பேட்டர்னை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இட் ஹாஸ் டு பி கஸ்டமைஸ். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. ஒருத்தவங்க அவங்க டயட்டிஷியன் கன்சல்ட் பண்ணி ஒரு டயட் சார்ட் வச்சிருப்பாங்க, அதை வச்சு ஒரு மந்த்லி ஒரு 5 கிலோ குறைச்சிருப்பாங்க. நான் இதை ஃபாலோ பண்ண, நீயும் இதை ஃபாலோ பண்ணுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் சிக்கல். இப்போ இங்கே என்னன்னா, இங்கே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. ஸோ அங்கே தான் தேர் கம்ஸ் ரோல் ஆஃப் ஒரு எக்ஸ்பர்ட் திங் இருக்குது இதில். ஸோ அப்போ இப்போ உங்கள் டாக்டரோ இல்லை ஒரு டயட்டீஷியனோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி, அதனால தான் வந்து எல்லா டயட்டும் ஒருத்தருக்கு ஃபிட் ஆகாது. ஒரு சில பேருக்கு வந்து கார்போஹைட்ரேட் குறைவாக சாப்பிட்றது வந்து ஹெல்ப் பண்ணும், லோ கார்போஹைட்ரேட்டு டயட்டு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில பேருக்கு வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்டட் டயட் ஹெல்ப் பண்ணும். ஒரு சில
பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் எது யாருக்கு ஃபிட் ஆகுன்றத அந்த எக்ஸ்பர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஹெல்த் கண்டிஷன், உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன், இது மாதிரி. ஸோ இது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் இதை வந்து எல்லாருக்கும் ஒரே சைஸை நம்ம ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இப்போ இந்த வெயிட் பிரச்சனை வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ஏன் அதிகமாக இருக்கு? இப்போ பெண்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருமே எப்படின்னா ஆண் குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் பெண் குழந்தைய வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு செல்லமாக வளர்க்குறாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல். ஸோ எல்லாருக்குமே இப்போ எப்படின்னா ஹேபிட்ஸ் என்ன, இப்போ நான் குழந்தையாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் ஒரு பிஸ்கெட் கேட்டாலே கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்று கேட்டால் 2 கிடைக்குது. ஸோ தே ஆர் பீயிங் பேம்பர்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து இங்கே வந்து பேம்பரிங் நிறையவே நடக்குது. ஆண் குழந்தைகளும் சரி, பெண் குழந்தைகளும். அப்போது குழந்தைகளுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்குமே இன்றைக்கி வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, பிகாஸ் நமக்கு இப்போ வந்து பார்க்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அவுட்டோர்ஸ் இது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை சரி பெண் குழந்தை சரி 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஈக்குவலாக வெயிட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ ஒன்ஸ் மேரேஜுக்கு அப்புறம் தான் இங்கே சிக்கல் ஆரம்பிக்குது. மேரேஜுக்கு அப்புறம் மென்னும் வெயிட் போடுறாங்க, ஃபீமேலும் வெயிட் போடுறாங்க. பட் ஃபீமேலுக்கு வந்து ப்ரெக்னென்சின்ற ஒரு பேட்டர்ன், ஒரு ஃபேக்டர் இருக்குது. இப்போ இந்த ப்ரெக்னென்சியில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து நார்மலாக சாப்பிடுவாங்க. பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிடும். ஏன்னா அவங்க காஷியஸாக இருக்கணுன்றது. ஒன்ஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற டைமில் அவங்க நார்மலாக தான் சாப்பிடுவாங்க. பட் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னும் குறையும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறையும் போது ஆட்டோமேட்டிக்லி தே புட் வெயிட். ஓகே. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இல்லை சார் எனக்கு சிசேரியன் ஆன உடனே எனக்கு வயிற்றுக்குள்ளே காற்று போயிடுச்சு, அதனால தான் வயிறை நான் கட்டலை. இந்த மாதிரி எல்லாம். பட் ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் வந்து என்னென்னா அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிடுச்சு. ஆனால் அவங்க இன்டேக் வந்து நார்மலான இன்டேக் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த இம்பேலன்ஸ் நடக்குது. ஓகே. ஸோ அண்ட் மோர் ஓவர் அது ஒரு பெரிய ஹார்மோனல் ஸ்விட்ச் அங்கே நடக்கும். பெண்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து இஷ்யூஸ் நிறைய. ஆமாம். ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குது, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய. அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் கிடையாது. நீங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணாலே நீங்கள் உங்கள் நீர்க்கட்டி குறைஞ்சிரும். அண்ட் மோர் ஓவர் அவங்க வந்து இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயின் காரணம் வந்து அந்த நீர்க்கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வெயிட்டை குறைச்சிங்கனாலே அவங்க கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இங்கே வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ பிசிஓடியால வெயிட் போடுதா இல்லை வெயிட் போட்டுக்கிறதுனால பிசிஓடி? இது வைஸ் வெர்சா தான். வைஸ் வெர்சா தான். மெயினாக வந்து வெயிட் தான். ஓகே. வெயிட் அண்ட் எப்பவுமே ஹார்மோன் வந்து சிங்கிள் ஃபேக்டரோட டிசைட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அண்ட் ஸ்லீப், உங்கள் ஸ்லீப்பும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்லீப்பிங் டைம் அந்த காலத்தில் ஒரு 9 o'clock 10 o'clock இருந்தது போய் இப்போ 12-1 அதுதான் ஸ்லீப்பிங் டைமாவே ஆயிடுச்சு. இல்ல அது ஏன்னா மொபைல் அடிக்ஷன் இருக்கு, டிவி அடிக்ஷன் இருக்கு. மொபைலை நோண்டிட்டு ஒரு 12 மணிக்கு மேல தான் தூங்குறாங்க, இன்க்ளூடிங் நானும் அப்படிதான். இல்ல ஃபேக்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ எங்க அப்பாலாம் வந்து என்னதான் ஒர்க் பண்ணாலும் 5 மணிக்கு வீட்டுக்கு வர ஒரு ஹேபிட் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து இன்னைக்கு எந்த ஒரு மென்னும் சரி ஃபீமேலும் சரி, மென்னும் ஃபீமேலும் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடியறதே 8-9 ஆயிடுது. ஆமா. தே கம் வெரி லேட். ஸோ அவங்களுக்கு லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு மூவி பார்க்குறதோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஸ்க்ரோல் பண்ணுறதோ இருக்குது. அப்போது இது வந்து நம்மளுடைய குளோபலைசேஷன் ப்ராப்ளத்தில் நம்ம வந்து இன்னைக்கு யாரும் சும்மாலாம் சம்பளம் கொடுக்கறதில்ல. இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி புழிஞ்சு தான் இன்னைக்கு சம்பளம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் எல்லாருமே நிறைய நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ஜெட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பழக்கம் வந்து எல்லாருமே அந்த மாதிரி ஆன பிறகு ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறதுனால வெயிட் போடுமா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ உங்க வந்து ஸ்லீப்ல தான் வந்து உங்க ஹார்மோன்ஸ் வந்து ரீசார்ஜ் ஆகும். ஓ ஓகே. ஓகே. நீங்க மொபைல் ரீசார்ஜ் ஆகும். ஆமா கண்டிப்பா. இப்போ 10ல இருந்து நைட்டு 10ல இருந்து 2 மணிக்கு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். இந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரீசார்ஜ் ஆகிற டைம். இப்போ நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கியிருப்பாங்க, காலையில் ஏஞ்சிக்கும் போது உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். பட் ஏன் அப்படின்னா பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் ஸ்லீப். அதாவது இந்த டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். இந்த டீப் ஸ்லீப் இல்லை அப்படின்னா
தென் த ப்ராப்ளம் கம்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த கொரட்டெல்லாம் விட்டுறாங்க பார்த்தீங்களா, ஸ்னோரிங் இஷ்யூஸ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் பருமன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்னோரிங் நிறைய இருக்கிறதுனால அவங்க டீப் ஸ்லீப் போக மாட்டாங்க. இப்போ டீப் ஸ்லீப் போகாமல் ஸ்னோரிங்குடைய ப்ராப்ளம் என்ன, ஸ்லீப் ஆப்னியால உங்களுக்கு பிரெயினுக்கு ஆக்சிஜன் போலன்னு ஒபீஸாக இருக்கிறதுனால இவங்க படுத்து தூங்கும் போது இவங்களுடைய நாக்கு வந்து பின்னாடி போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ அப்போ நார்மலாக நீங்கள் எடுக்கிற ஆக்சிஜன் உள்ளே போகிறத தடுக்கும் போது ஒரு சவுண்ட் வருது. நீங்கள் மூக்கு வழியாக சுவாசிக்கிறீங்க, பட் ஆனால் அது உள்ளே போகும்போது உங்கள் டங்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபால் ஆகும். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஃபால் ஆகும்போது அது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதுதான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்வாங்க. ஓகே. ஸோ அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் வருது. அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா லோ ஆக்சிஜன் லெவல் போகுது. லோ ஆக்சிஜன் லெவல் போனோடனே பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும். பிரெயின் வந்து என்ன பண்ணும்னா, ஐயோ எனக்கு ஆக்சிஜன் கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களை வேக் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேக் ஆகுறீங்க. ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் டீப் ஸ்லீப் போகவே மாட்டீங்க, மேலோட்டமாக தூங்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் டீப் ஸ்லீப் போகாமல் அப்படியே ஒரு தூக்கத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன ஆவீங்கன்னா காலையில் ரொம்ப டயர்டாக இருக்கும். காலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சிக்கும் போதே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் தூங்கி எழுந்தேன், ஆனாலும் எனக்கு டயர்டாகவே ஃபீல் ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு தோணுதுன்றது காரணம் இதுதான் கண்டிப்பாக. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தூங்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்லீப்பில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்லீப்புக்கும் வெயிட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமாம், ஏன்னா ஸ்லீப்பில் வந்து இப்போ நீங்கள் நல்ல ஸ்லீப் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஹங்கர் ஹார்மோன்ஸ், அதாவது பசி எடுக்கிற ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாகிடும். அண்ட் ரெண்டாவது சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டுமே வந்து மாறும். இப்போ நீங்கள் லேக் ஆஃப் குட் ஸ்லீப் உங்களுக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. தூக்கம் சரியில்லைன்னா நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் கண்டிப்பா. ஸோ இங்கே ஸ்லீப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹங்கர் ஹார்மோன்ஸும் உங்கள் சட்டேட்டி, அதாவது வயிறு ஃபுல்லாக, இப்போ நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்குற ஹார்மோன்ஸும் அதில் வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்றதும் அது ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டையும் அது இம்பேக்ட் பண்ணும். அண்ட் நிறைய குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு நைட்டில் படிக்காதீங்க. ஓகே. பிகாஸ் என்ன ப்ராப்ளம்னா இந்த நைட் டைமில் தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹார்மோன்ஸ் ரீசார்ஜ் ஆகிற டைம். நீங்கள் அந்த டைமில் போய் படிக்கிறதுன்றது வந்து உங்கள் மெமரியை கூட அது இம்பேக்ட் பண்ணும். ஓகே. ஸோ குழந்தைகள், நானே ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு காலைல எழுந்து படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். நைட்டு தான் ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த மாதிரி. இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே என்ன இஷ்யூஸ் என்னென்னா, நீங்கள் எப்படி 2 o'clock படுத்தாலும் காலையில் லேட்டாக தான் எழுந்திக்க போகிறாங்க இவங்க. அதை வந்து நீங்கள் என்னென்னா சிர்கேடியன் ரிதம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் காலையில் உங்கள் பிபியும் நைட்டு பிபியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக, காலைல கம்பேர் பண்ணும்போது நைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் சிர்கேடியன் ரிதம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை செட் பண்ணணும். ஸோ அதுதான் டே நைட்டுன்னு இருக்கு. இப்போ இந்த சிர்கேடியன் ரிதத்துக்கு நீங்கள் அகெயின்ஸ்டாக போகும்போது யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் நேச்சர். ஓகே. தென் நீங்கள் இதை வந்து பண்ண இப்போ நீங்கள் நிறைய இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸு, வெயிட் கெயினுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும், நைட் ஷிஃப்ட்ஸ் கூட இருக்கும். இப்போ நீங்கள் நைட்டு நிறைய நேரம் முழிச்சுட்டு இருக்கும்போது 2 விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் சாப்பிட்ற ஹேபிட்டும் வந்துடும். ஓகே. இப்போ நைட் டீ குடிக்கிறது, நைட்டு பிஸ்கெட் சாப்பிட்றது, வெளியில் போகிறது வந்து நைட்டு நிறைய நாள் தூக்கம் வரல அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் 12 மணி 1 மணிக்கெல்லாம் போய் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அண்ணா நகர் சைட்லாம் போனீங்கன்னா நைட்டெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபேமஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் கான்செப்ட். ஆமாம்.